வாழ்த்துக்கள். ஆன்மீனேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரம்பித்து உட்கார வச்ச கடவுளுக்கு மனவாதன பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடி இன்றைய நாட்களுக்குள் உற்சாகத்துடன் செல்லாம். 27/8/2025 மற்றும் ஒரு புதன் காலை நேரில் இப்பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து பொறிச்சொல், 10 மணிக்கு குடும்பம் குவலயம், அதனைத் தொடர்ந்து இலக்கிய நேரம், சமகால இலக்கிய நேரம் மற்றும் தினக்கவி, இப்படியாக நிறைய விடயங்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. உற்சாக வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 தேடுமம் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதம் ஆகஸ்டில் இணைந்திருக்கிறோம். மும்மத சிந்தனை நேரத்தில் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அவ இல்லையே, அவ முதலாவதாக தன்னை இன்றைக்கு டாக்டர்கிட்ட போக எடுக்கிறீங்கள் ஒன்று கேட்டபடியால் சரி, அவ இல்லாவிட்டால் டேவிட் வந்தது உங்கள் சிந்தனையை தார். சரி சரி சரி. நான் தருகின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவையின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம் டேவிட் அவர்களே. நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1913 பொதுக்காலம் 21ஆம் வாரம் என்று புதன் தினமுமாகும். இன்று திருகவை புனித மோனிகா அவர்களை நினைவு கூறுகின்றது. வாழ்க்கையில் கிறிஸ்தவ மரபில் ஓர் புரட்சியை ஏற்படுத்திவிட்ட ஒரு பெண்தான் இந்த தாயார். புனித அகஸ்தீனாருடைய தாயாராக இருந்தவர். தன் மகன் நெறிகட்டு போய்விட்டானே என்று சொல்லி கவலையில் ஆழ்ந்திருந்த அவர் இறைவனை நோக்கி வழிபட்டார். அந்த வழிபாட்டின் மூலமாக அவருடைய மகன் புனித அகஸ்தீனாரை திருச்சபையின் ஒரு தூணாக அடைய முடிந்தது. ஆகவே இன்றைய நாளிலே புனித மோனிகாவையும் அவருடைய தாயாரையும், நாளைய தினம் புனித அகுஸ்தீனாருடைய வரலாறுகளையும் பார்ப்போம். இன்று திரு அவை புனித மோனிகாவை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எம்மை படைத்து வழிநடத்தும் மூவரு இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே சத்தடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. வாழ்த்துலியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைப்போரிடம் கடவுள் அன்பு உண்மையாகவே நிறைவடைகின்றது. அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 27 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள். அவை வெளியே மனிதருக்கு மனப்பாக தோன்றுகின்றன, உள்ளேயோ இறந்தோர் எலும்புகளும் எவ்வகை அசுத்தமும் நிறைந்துள்ளன.
அவ்வாறே நீங்களும் வெளியே மனிதருக்கு நீதிமான்களாக தோன்றுகின்றீர்கள், உள்ளேயோ கள்ளத்தனத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்திருக்கின்றீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் இறை வாக்கினர்களுக்கு கல்லறை கட்டி நீதிமான்களுடைய சமாதிகளை அலங்கரிக்கின்றீர்கள். எங்கள் முன்னோர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் அவர்கள் இறைவாக்கினர்களின் இரத்தத்தை சிந்துவதற்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கின்றீர்கள். இவ்வாறு இறைவாக்கினர்களை கொன்றவர்களுடைய மக்கள் நீங்கள் என்பதற்கு நீங்களே உங்களுக்கு எதிர்ச்சாட்சிகள். எனவே உங்கள் முன்னோர் தொடங்கியதை நீங்கள் முடித்து விடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, ஆகவே நான் முன்பு கூறினது போல இன்று சகோதரி நேவிஸ் பிலிப் அவர்கள் செல்ல இருப்பதால் கூடிய முடித்து விடுகின்றேன். மற்றவற்றை நாங்கள் நாளைய தினம் பார்க்கலாம். அன்பு நெறி, அதாவது கிறிஸ்தவ அழைப்பு என்பது சாதாரணமாக விடயம் அல்ல. அது ஒரு இறை அழைத்தல், ஆவியானவரின் அருட்பெரும் கொடை. நெறி என்பது மனித இனத்தின் அடிப்படை ஒழுங்கு. நெறிகேடு என்பது அந்த ஒழுங்கு முறைகளை தூக்கி எறிந்து விருப்பம் போல வாழ்வது. அது விலங்குகளின் வாழ்வுக்கு சமம். இறை பற்றி இல்லா மனிதர்களே நெறிகேடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்றார் புனித பவுல் அடிகளார். அவர்கள் எல்லா வகை நெறிகேடுகளுக்கும் பொல்லாங்கு, பேராசை, தீமை ஆகியவை நிறைந்தவர்களாகுவார்கள். அவர்களிடம் போராண்மை, கொலை, கொண்டை, சண்டை, சச்சரவு, வஞ்சகம், தீவினை முதலியவை மலிந்து விட்டன என்று சொல்லி ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 29வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். நெறிகேட்டினால் வரும் விளைவுகளை அவர் பட்டியலிடுகின்றார். இயேசுவோ நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 24:12 குறிப்பிடுகின்றார். எனவே நன்னறி மிக்கவர்களாக வாழ்வதே என்பதே நமது அழைப்பு. என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும், நெறிகேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியில் நின்று என்னை காத்தருளும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் 71வது சங்கீதத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றார். புனித தாயான மோனிகாவின் கண்ணீர் கலந்த செபத்தின் கனியே புனித அகுஸ்தினாரின் மனமாற்றம். ஒரு முறை மனம் மாறிய அகுஸ்தினார் ஒருபோதும் பழைய பாவ வாழ்வுக்கு போகவில்லை. மாறாக, ஆண்டவரே, துணை தாமதமாக உம்மை கண்டுகொண்டேன் என ஆதங்கப்படுகின்றார். பவுல் தனது வாழ்வு தூய, மாசற்ற, நேரிய பலியாக உள்ளது என அறிக்கையிடுகின்றார். இறை வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொண்ட அவர் அது காட்டும் வழிகளில் ஆர்வமாக முன்னேறினார். தனது வாழ்வையே நன்றி பாடலாக இறைவனுக்கு காணிக்கையாக ஆக்கினார். ஆன்மீக அழகே உண்மையான அழகு. வெளிவேடக்காரர் புறத்தோற்றத்தை மட்டுமே நன்றாக வைத்துக் கொள்ளுகின்றனர். உள்ளே புழுத்து போயிருக்கும் உண்மையான மனமாற்றம் தனது போலித்தனத்தையும் வெளிவேடத்தையும் துறந்து இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வதே ஆகும். இப்படிப்பட்ட மனமாற்றம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்வும் வழியுமான சுப வாழ்வால் அன்றி வேறு விதாலும் வருவதில்லை. ஆகவே இயேசு கூறிய நற்செய்தியிலே இறுதி வார்த்தையான நீங்களே உங்களுக்கு எதிர்ச்சாட்சிகள், எனவே உங்கள் முன்னோர் தொடங்கியதை நீங்கள் முடித்து விடுங்கள் என்று சொல்லி கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை ஒப்புக் கொடுத்து அவர் வேண்டிக் கொண்டார். ஆகவே அன்பான உறவுகளே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடும் என்று சொல்லி அந்த இறைவன், அந்த மகன், இறைமகன் கல்வாரி மலையிலே இந்த பரிசேயர்களுக்காக, சதிசேயர்களுக்காக, தன்னை கொன்ற அந்த ரோமையர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஆகவே இன்றைய நாளிலே இந்நச்சிந்தனை இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடப்பெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி கல்வி ராஜன் அவர்களே, அன்பு தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களை மீண்டுமாக நாளைய தினம் உங்களுடன் சந்திக்கும் வரை தேடமும் உறவுகளின் கவன ஈர்ப்புமாக நன்றி, வணக்கம். தங்கிய நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தகவலர் கல்விராஜன் அவர்களே. இப்படி உற்சாகமாக வாழ்வாக இருக்கிறீங்களா? வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போட்டி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1794 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நெறி என்பது மனித இனத்தின் அடிப்படை ஒழுங்குகளில் ஒன்று. நெறிகேடு என்பது அந்த ஒழுங்குமுறைகளை தூக்கி எறிந்துவிட்டு மனம் விருப்பம் போல் வாழ்வது. அது விலங்குகளின் வாழ்வுக்கு சமம். மனிதர் அனைவரும் நன்னெறி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்பதே நமது வாழ்வின் அழைப்பு. நெறி புரண்டு வாழ்வோர் வெளி தோற்றத்துக்கு அழகாக தோன்றினாலும் உண்மையிலேயே அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு சமம்.
இன்றைய நற்செய்தியிலும் பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்களை இயேசு கண்டிக்கின்ற கண்டன மொழிகளை உள்ளடக்கியதாகவே அமைந்துள்ளது. வெளிவேடக்காரர் என அவர்களை அழைத்த போது அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என இன்னொரு பெயரையும் அவருக்கு கொடுக்கின்றார். கல்லறைகள் வெளியே அழகாக தோற்றம் அளிக்கும், உள்ளேயோ எலும்புகளும் அழுக்குகளும் நிறைந்திருக்கும். அதுபோலவே வெளிப்பார்வைக்கு நேர்மையாளராக காட்சி தருபவர்கள் உள்ளே போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாக இருப்பதை இயேசு இங்கு சுட்டி காட்டுகின்றார். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்று வெளுத்ததெல்லாம் பாலல்ல என்பது போல் கண்ணுக்கு அழகாக தோன்றுவது உண்மையில் அதற்கு நேர்மாறாகவும் இருக்கலாம். வெளியே பகட்டாகவும் உள்ளே அழுக்குகளை தன்னில் கொண்டிருக்கும் கல்லறை போல் உள்ளே அழுக்கு நிறைந்தவர்களின் நிலை ஏற்கத்தகாதது என இயேசு சுட்டி காட்டுகின்றார். உண்மையிலேயே நம்மை தீட்டுப்படுத்துபவை பேராசை, அழுக்காறு, சிற்றின்ப நாட்டம், ஆணவம் போன்றவையே. மக்களிடையே நிலவிய அநீதிகளை சுட்டிக்காட்டிய இறைவாக்கினர்களை ஆதிகாலத்தில் கொன்று போட்டவர்களே அவர்களுக்கு அழகிய கல்லறைகளை கட்டினார்கள் என்பது முரண்பாடான ஓர் உண்மை. இயேசு எதிர்பார்க்கின்ற தூய்மை வெளித்தோற்றம் மட்டுமல்ல, எம் உள்ளத்தால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ வேண்டும் என்பதே அது என்றும் கூறிக்கொண்டு, அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பேரன்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பேரன்பை. பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே என்று கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் புனித மோனிகாம்மாவை நினைவு கூறுகின்றோம். மோனிகாம்மா தனது மகன் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தபோது இடைவெளின பல வருடங்களாக அழுது மன்றாடி கெஞ்சி அவர் அந்த மன்றாட்டின் பலன் கேட்கப்பட்டு அது பாவியாக இருந்த அந்த அகுஸ்தினார் புனிதராக மாறிய அந்த சரித்திரம் நாங்கள் அறிந்ததே. ஆகவே அந்த மோனிகாம்மாவிடம் நாங்கள் எங்கள் எல்லா தாய்மாரையும் ஒப்புக் கொடுப்போம். தாய்மார்கள் எல்லோரும் மனக்கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் பட்டு கொண்டிருந்தாலும் இறைவனிடம் மனம் விட்டு பேசி எங்களுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் இறைவனிடம் பேசி மன்றாடி அழுது மன்றாடும் போது எங்களுடைய மன்றாட்டுகள் நிச்சயம் கேட்கப்படும். அந்த மோனிகாம்மா புனித மோனிகாம்மாவே எங்களுக்காக அந்த இயேசுவிடம் மன்றாடி நீரடைந்த அந்த நல்ல பலன்களையும் எங்களுக்கு பெற்று தாரும் என்று வேண்டிக் கொண்டு எங்கள் பாமுக உறவுகளுக்கும் சிந்தனை இணைந்திருக்கும் எல்லோருக்கும் வர இருப்பவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு எல்லா நன்மைகளும் எல்லாம் நன்மையாக நடக்க வேண்டும், எல்லோரும் நலமேற்று மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்னும் சந்திக்கு வரை உங்களிடம் அன்பாக விடைபெற்று செல்கிறேன். திருமதி தகவலவர்களே வாணிமோன் அவர்களையும் வரவேற்றபடி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அட்டு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற இயேசு ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு புதிய அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தாமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமாக இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? நாங்களும் அதை உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி, நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் அப்படியே அதிபர் நம்பி சகோதரர் திருவாள நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்தர் கலன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுவரணங்களை விசாரித்தபடி இயேசுராஜனுடைய
ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் தினம் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக் கொண்டு கண்டலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நெஞ்ச தொழிலக்கம் சௌரி 587 வளமை போல பரிசுத்த வேதாகம், அதாவது பைபிள்ல இருந்து ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் நேற்று வாய்ச்சினான். 14ஆம் அதிகாரம் ஒரு சில வாய்ச்சினான். அது முழுக்க இதை வம்ச வரலாறு, ஆபிராம் லோத்தின் வம்ச வரலாறு முழுக்க அவைகளுக்குள்ள அந்த ராஜாக்களுக்கு சண்டை உருவாகி இந்த சோதோம் என்ற நாட்டெல்லாம் லோத்து குடியேறார். போய் பின்னால் வருது, அந்த சோதோம் குமரா பற்றி பின்னால் வருது. அதை குடியேறுகிறார். அந்த இடத்துல தேவன் கத்தர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பிறகு ஆபிரகாம் தன்னுடைய எல்லாத்திலையும் தசம பாகம் கொடுக்கிறார். இந்த முறை அப்பயே இதுக்கு சபையெல்லாம் கொடுக்கிறது. தசம பாகம் 1000 ரூபா வருமானம் வந்தால் அதில் 100 ரூபா நோனா கொடுக்கணும், 10%. இந்த தசம பாகம் முறை அப்படியே இருக்கு. அந்த வசந்த வாசிக்கிறதா இருக்குமா? சோதோ உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். என்ன விளையுதோ அதில் ஒரு பங்கு கொடுக்கணும் தேவனுக்கு, கத்தருக்கு. அந்த முறை பேம் இருக்குது, எல்லா சபையிலையும் இருக்குது. எங்கள் சபையில் இருக்குது, மற்ற இன்னும் அறியாது. எங்கள் சபையில் இருக்குது. சில பேர் 5% கொடுப்பினோம், சில பேர் 10% கொடுப்பினோம். வருமானத்தை பொறுத்து சில பேர் நம்மளாம் 10% தான் கொடுக்கணும். அப்படி சொல்லிக்கொண்டு இன்றைக்கு சகோதரி ஆபிரகாம் 15ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய பழைய ஏற்பாட்டில் 15வது பக்கம். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி உவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் எதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. தொடர்ச்சி சவரி நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தாயங்கிடாதே தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவி ஓடிவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளத்தின் கிருபைக்கா அப்பாவுக்கு மீண்டும் ஒரு உள்ளத்து நாளத்திலிருந்து கோடான கொண்டாடுகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே எல்லா குடும்பங்களுடைய சேவைகளை சந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக அனுசரித்தோம் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அனுப்பி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே உங்களுக்கு பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பில் கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த தீங்கு விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள் அணுகாவனம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணுவினாடியும் உறகளால் மூடி அவர்களை பாதுகாப்பாக எடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே தினம் நீங்கள் பாதத்து வர்றமைக்காக நன்றி சொல்லித்தாப்பனே. தொடர்ந்து கூட வேண்டிய ஆஸ்பதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்றி சொல்றதுக்கா நன்றி சொல்லித்தாப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் பாமுகத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற தெய்வ குழந்தைகளுக்கும் மற்றும் உலகளா ரீதியில் அனைத்து தெய்வ குழந்தைகளும் நரம்பு மண்டலங்கள் இயேசப்பா நீங்கள் தொட்டு அவர்களை சோப்படுத்த வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. தாப்பனை முடிச்ச மனம் விளங்கி அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. பரிபூர்ண சோதை கொடுத்து அவர்களை வழி ஆசீர்வதிங்க. அவர் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அவர் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. அதுக்காக நான் தாப்பனை ஸ்தோத்திரம் சோத்திரம். இவர்கள் செல்லுமிடம் எல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரங்கள் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் பண்ணி ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தாப்பனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மற்றும் தகப்பனே. இவர்களது பெற்றோர்களுக்கு அணு தினமும் வெலத்தை நல்ல சுகத்தை நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து வந்தவனை ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் இந்த ஞானத்தையும் அவர் செல்லுமிடமெல்லாம் உங்களை பாதுகாப்பின் கரங்களும் அவரோடும் கூடவே இருந்து பாதுகாப்பாக எடுத்தவனை ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. வைத்தியசாலையில் உள்ள நோயாளிகள், ஹோமில் உள்ள நோயாளிகள், வீட்டில் உள்ள நோயாளிகள் மற்றும் தாப்பனே வீடு இல்லாமல் தெருவோரங்களில் அப்பா உறங்குகிற நோயாளி எல்லோருக்கும் சோமடிக்கிற வார்த்தையை அனுப்பி அவர்களை சோப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. தங்களது வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தப்பிலங்க பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து அவர்களை சோப்படுத்த ஜபிக்கிறேன் ராஜா. சோமடிக்கிற வார்த்தையை அனுப்பி சோப்படுத்துங்க ராஜா. அதுக்காக நான் தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தாப்பனே. பாமுகத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினம் அவர்களை ஆசீர்வதித்து அடுத்தவன் சொல்லி இயேசப்பான பிரகத்தை எடுத்துக்கொண்டு பிரபரன் சவரி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் பாரன்வேறு பிள்ளைவர்களே. உங்கள் சின்னக்கு வாழ்த்துக்கள் கூறி இன்று கிறிஸ்தவ சிந்தனை நடந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், பாலன்வேறு பிள்ளை அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி வாணி நீங்கள் தொடருங்கள். நன்றி வணக்கம். அங்கே ஜான் அடிசனவர்கள் பாம்சைக்கு போவதாக சொல்லியிருந்தார்.
எங்க வாணி? ஃபார்மசி ஆ, கெமிஸ்ட்டும் கூட ஆ, 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 ஆ. அப்போதைக்குன்னு சொல்லுவீங்களா இருக்குமா? ஓ ஓ. ம், 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 இந்த மாதிரி தான் இருந்தது தகவல். சரி, ம். ஆகவே இப்போது சிந்தனையில் இருப்பின் தரலாம், உறவுகள் இணைந்து கொள்ளலாம். இங்கே பலரை காணோம். எஸ்கே ஆமாம். ம். காலை இனி வர வர இனி சோம்பல் குணம் வரும், குளிர் துவங்குது. ஓ, குளிர் தொடங்குது. மதிய சாப்பாடு இப்போது மதியத்துக்கு முன்னமே 12க்கு மணியடிக்க சாப்பிட்றது என்னதுக்கு தள்ளிட்டு. அட, மணி அடித்தா சோறு மாமியார் வீடு. ஆ, ஓ. உண்மையாவானி. சரியா 12 மணி சாப்பிடுவீங்க நீங்கள்? ஓ ஓ. முந்தி அப்படி இல்லை, 2 2:30 அப்படின்னு சொல்றது. இப்ப 12 மணின்றோன்னா வயிற்றுல சரியா அதே. அந்த டைமுக்கு சாப்பிடுவீங்க? ஓ, உண்மையாவானி. 12 கால் அதிகமா 12 15க்கு முதல் சாப்பிடுவோம். சரி, சமைச்சு வச்சா அது சாப்பிடலாம் தானே தானே. ம், அதான் வேலையை அதான். சமைச்சிட்டிங்களா? ஓகே. ம், ம், ம். பொதுச்சிந்தனை இருப்பின் வரலாம். ஏதாவது ஒருவர் சொல்லுவதை கிரகிச்சு கேட்க வேண்டும் என்பதை பொதிச்சிருந்தது. இல்லை, இன்பக்கமான சிந்தனை எப்படி என்றால், இப்போ சிலரை அறிமுகப்படுத்துவார்கள். ஓ. அதை சிலர் சொல்லுவார்கள், சிலர் சொல்வதில்லை. இவராலான் நான் இதுக்குள்ள வந்த இவராலான் இதுவர் தான் எனக்கு இது கற்றுத்தந்தவர், இவர்தான் என்ன அறிமுகம் செய்தவர், இவர்தான் என்ன அப்படியெல்லாம் சொல்கிறது சரியான குறைவு உண்மையில். ஆமா. அண்மையிலும் போன வருஷம் ஒருவர் ஃபேஸ்புக்கில் நிற்கிறார், இதுக்குள்ளால் அறிமுகமானவர். ஆனால் அதில் என்னவோ ஊர்லேயே கூட பிறந்த தோழி மாதிரி சௌகரி மாதிரி தான் போட்டிருந்தேன். அப்படி யோசிச்சு போட்டு அப்புறம் யோசிச்சேன், அப்படியெல்லாம் உலக மனுஷர் இருக்கிறார்கள். ஆனால் நேற்று எப்பொழுதும் பாவேண்டா தனது சந்திப்பில் சிவாஜி சிறுதன் அவர்களை தான் சொல்லியிருந்தேன். சுவிஸுக்கு போன பொழுது சிவாஜினி அவர்களை சந்தித்தேன். மிக மகிழ்வாக இருந்தது. எதில் கல்யாணமோ என்ன தெரியலை, எதில் சந்திச்சேன்ட்டு. இந்த இந்த இதை தந்த பாமுக அதிபர் நனாமுகன் கலைவாணி அவர்களுக்கு தான் நன்றி. அவர்களால் என்று சொல்லி உண்மையில் அது ஒரு சந்தோஷத்தை தந்தது. அது உண்மையில் சிலர் சொல்கிறது, பலர் சொல்கிறது இல்லை தாங்க இப்படி எப்படி என்னென்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன பொழுது பிறகு இதுக்குள்ளால் அறிமுகமாகி இதுக்குள்ளால் கண்டுபிடிப்பார்கள், பிறகு இதுக்குள்ளே இதையை விட்டுட்டு தாங்க என்னவோ ஆரம்பத்திலிருந்து தங்களுக்கு கொண்டு விடணும் தெரியுமன்ற மாதிரி தான் பலர் இது இருக்குது. இப்போ ஒருவர் எழுதுவார், ஓ அதுக்குள்ளே, மற்றவர் எழுதுவார், ஓ இதுக்குள்ளே இவர் எழுப்பிடுத்தார் அப்படின்னு. இதுக்குள்ளெல்லாம் வளர்ந்தது, இதுக்குள்ளெல்லாம் ஆளையால் கண்டுபிடிச்சது அறிமுகமானது. அப்படின்னு பாவை நான் சொல்லும் பொழுது உண்மையில மகிழ்வு தந்தது எனக்கு. சிவாஜினியர்களை எனக்கு தெரியாது, இதுக்கு முதல் தெரியாது யாரையோ சிவாஜினியர்களே. ஆனால் பாமுகத்துக்குள்ளால் அறிமுகமாகி அவரை நேராக கண்டது கழிச்சது சந்தோஷம் என்று சொன்ன பொழுது தான் நான் யோசித்தேன். அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆனால் பலர் பக்கம் அப்படி இல்லை. அது அது உண்மையில் அப்படி சொல்லது நல்லது தானே. அது கேட்கும்போதும் ஒரு அந்த மகிழ்வு தந்தது என் பக்கமாக. ஏன்னா 2-3 விஷயங்கள் 2-3 பேர் மூலமாக நான் அறிஞ்சிட்டு தான் ஓ வரலும் இப்படியோ வந்துட்டு இருக்கும் பொழுதும் பின்ன வேறு இப்படி சொன்ன பொழுது நான் சந்தோஷம் வந்தது. அது சொல்லத்தானே வேணும், ஒருத்தரெல்லாம் நான் இப்படி வந்தேன் இப்படி சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லை தானே. அது உண்மையா தானே, வேற என்ன. அது உள்ளபடி சொல்லிக்க நிச்சயமாக ஒருவருக்கு ஜூம் வேலை செய்தாண்டு அதில் தான் நான் நிற்கிறேன். அதில் தான் எல்லோரும் நிற்கிறார்கள். ஆம், நீங்கள் பிள்ளையா பண்ணிக்கொண்டு செய்தால் நாங்கள் என்ன பண்ணுறதோ. தியான நடசினவர்கள் வந்து விட்டார்கள். வணக்கம் ஜானடேசன். வணக்கம். உங்கள் சிந்தனையை தாருங்கள் அப்ப. ஆமாம், இந்திய நிகழ்வின் தொகுப்பாளினி தவமல கல்விராஜன் அவர்களுக்கும் பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமுகர்களுக்கு இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசன் குறிக்கொண்டு அஞ்சம் வந்து ஜானடேசன். இன்று பொது காலத்தின் 22ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 9080வது ஆக்கமாகும். இன்றைய நாளில் எங்களோட உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் உலக அரசியல் தலைவர்களுக்காகவும் கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் நாங்கள் இறைவேண்டுதல் செய்வோம். எனது கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறைவன் நம்மோடு பல வழிகளில் உரையாட ஆசைப்படுவர். நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை வழங்க துடிப்பவர்.
தாய் தன் குழந்தையை மீண்டும் மீண்டும் தேடி அரவணைப்பது போல நமது பாவங்களினால் இறைவனை விட்டு விலகிச் சென்றாலும் நமது பெற்றோர் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக, நண்பர்கள் வழியாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் வழியாகவும் கூட நம்மை தேடி இறைவன் வருகின்றார். தேடி வருகின்ற இறைவனை இஸ்ராயல் மத குருக்களைப் போல நாமும் உணர்ந்து கொள்ளாமல் அவரை அலட்சியப்படுத்தி வருகின்றோம். இன்று நமது கொள்ளாமையிலிருந்து விடுபட இறைவனர்களை வேண்டுவோம். வெள்ளையடித்த கல்லறைகள் யூதர்களை பொறுத்தமட்டில் கல்லறை பிணத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அவை அசுத்தத்தின் அடையாளம், அழுக்கின் அடையாளம். கல்லறையை தொடுவது தீட்டுப்படுவதற்கும் சமமாகும் என்பார்கள். ஆகவே யூதர்கள் கல்லறைகளை வெள்ளையடித்து நன்றாக தெரியும்படி பார்த்து கொண்டனர். இந்த எடுத்துக்காட்டை இயேசு இரு காரணங்களுக்காக பயன்படுத்துகின்றார். பரிசேயர்களின் உள்ளம் பழுதடைந்து விட்டது என்றும் மற்றவர்களுக்கு எதிர்மறையாக தாக்கத்தை அவர்கள் தந்தோடு இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார். எமது வாழிலும் அந்த வெடி பீடங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உள்ளன்போடு நாளும் வாழ்வோமாக. இதை நான் தருவேன் இறைவா உம் இதயத்துக்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் வீழ்ந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை மீட்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தீரோ. பாவம் ஒன்றொரு விஷத்தால் நாம் பாதகம் செய்தோம் இறைவா, தேவனே உம் திருப்பாடுகளால் எம்மை தேற்றிடவே நீர் வந்தீரோ. இதை நான் தருவேன் இறைவா உம் இதயத்தின் அன்புக்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன். நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அங்கே ஜூம் பேர் செய்தியில் ஒரு சிலருக்கு, மற்றவர்கள் ஒரு முறை வரலாம். காலை நேரத்து பொது சிந்தனை இருப்பின் தரலாம். ஜனாடேசன் பொது சிந்தனை இருப்பின் தரலாம். கண்டது கடியது, பார்த்தது பார்க்காதது. கண்டது கடிதண்டை வானவே ஃபார்மசி போயிட்டு ரோஸ்மேனுக்கு போகிறேன். ரோஸ்மேன் சாமான் எல்லாம் கடை கூட்ட போயினா எல்லா சாமானும் அங்கே போட்டு கிடக்கு. விலை குறைவாக நிறைய மக்கள் எல்லாம் நின்று எடுத்துக்கொண்டு இருக்கிறான். நான் பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். போயினவாணி அது கவலையாக கிட. எல்லா சாமானும் அங்கே தான் வாங்குறது. கவலையாக கிடந்து வேற நாங்கள் போனாங்களா? இல்லை, ரோஸ்மேனுக்கு போனேன். அந்த ஃபார்மசி முன்னு இருந்தாங்க. இல்லை, நாங்கள் வந்த நேரம் போனாங்களோ இல்லை தானே? பொன்னாங்கள் அல்லிக்கு தான் நாங்கள் போனாங்க. ரோஸ்மேனுக்கு நாங்கள் இருந்தோம். இப்போ கங்கா ஸ்டாண்டியை பார்த்துக்கொண்டு அந்த கடை. ஓகே ஓகே ஓகே, அந்த கடை நல்ல சாமான்கள் ஒமேகா 3 அதுகளெல்லாம் இருக்கிறாங்க. அது பெரிய பெரிய இது கடை வாணி சொல்றாங்களா? அது போல ஒரு கடை. இதுகள் சம்பந்தம் கியூடெக்ஸ், லிப்ஸ்டிக், எல்லா சாமான்களும் இருக்கிறது. மருத்துவ சாமான்கள் எல்லாம் நல்ல மலிவுக்கு போட்டிருந்தது. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஜனங்கள் எடுத்துட்டு இந்த கிழமை போட்டதான் நான் போகல. என்ன காரணமா அப்படி? என்ன ஒரு கிழமைக்கு சேல் போடுறாருலாமா? முழு சாமானும் எடுத்துட்டோம், எல்லாம் காலி பண்ணினான். அப்போ க்ளோசிங் டவுன் க்ளோஸ் பண்ண போயினான். ஏனாம் என்னட்டு தெரியாது காரணம். கதைக்க வேற கடை அப்படித்தான். இங்கே நிறைய கடைகள் க்ளோஸ் பண்ணி போட்டு திரும்ப கடையில் வருது. ஒமேகா 3 அதுகளெல்லாம் மற்றது மெக்னீசியம், கால்சியம், அந்த டேப்லெட்ஸ் அந்த அதெல்லாம் இருக்கிறத வாங்க வேண்டுவதுன்னு இல்லை. அங்கே எல்லாம் வாங்கிட்டு சனம் அள்ளி இருக்குமோ. நிறைய மக்களை இப்போ என்னட்டு வாங்கி கொண்டா எடுத்துக்கணும். அந்த பிள்ளைகள் சின்ன சின்ன விளையாட்டு சாமான்கள் இல்லை, அது நல்ல கடை. ராகவியும் போய் இதுக்குள்ள ஏதாவது இங்கே வாங்கின அங்கே சாந்தி ஸ்ரீரங்காவோட நீங்கள் வாங்கினீங்க அந்த கடை தான் நிறைய சாமான்கள். இல்லை 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 கங்காசாலி இல்லை 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 சாந்தினி அவர்கள் இல்லை, கங்காசாலி அவர்கள் வரைக்குள்ள நாங்கள் அதில் பஸ் ஸ்டாப்பில் அந்த அதுக்கு முன்னுக்கு இருக்கத்தானே சொல்கிறீங்க. அதுக்குள்ள ராகவி போய் வாங்கினவர். ஆமாம். ஓ, அது பெரிய கடை. அது
பெரிய கடவாணி நல்ல சாமான்களும் இருந்தது. எல்லாம் இல்லாமல் இப்போ என்னது கண்டியா ரோஸ்மேன். தாமரை கடை பக்கம் இருக்கு என்ன? ஆம்பானி இருக்கிறது. அங்கே அங்கே சில அங்கே இப்போ தள்ளினமா அப்படி இல்லவா இல்ல ஜாரண்ட சார். நான் அதில் கேட்போன்னு பார்த்தேன். எல்லாம் பிஸியில் நிற்குதலாம், நீ ஒன்றும் கதைக்கல. அது நிலையில் இருக்குதல் அந்த சனங்களும் தான் 2 பேர் தான் நிற்குதல். இல்லை, வேற கடை வரும். வேறு கடை போடப்போனா இல்லை திருத்தி அவைகள் அந்த திருத்தி செய்ய போயினமோ தெரியாது. திருப்தி இல்லை அப்படின்ட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிசிபேட் பண்ணி செய்வார்கள். இப்படி எனக்குல்ல இப்போ இங்கே பல கடைகள் பூட்டி அது சும்மா உதவாத கடையெல்லாம் திறக்கிறார்கள். தேவையான கடைகள் இல்லை. அது சும்மா ஃபோன் கடையில் சிப்காட் கடை யாருக்கு தேவையாது. இப்போ ஃபார்மசியில் விலைய சாமான்கள் விலை தானே இந்த இதுகளை எல்லாம் இந்த விட்டமின்ஸ் அதெல்லாம் சரியான விலை. அங்கே கொஞ்சம் மலிவாக இருக்கிறது. வாணி வீட்டில் ஏதோ ட்ரில்லர் போட்டு பெரிய சத்தம் வர போகுது வாணி. நான் நிப்பாட்டி மெத்தட்ல கேட்டுக்கொண்டு போனேன். நன்றி நன்றி நன்றி. டீ குடிச்சிட்டு ஓடியாட்டி. ஓ ஓ வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் வாணி. வாங்கோ வணக்கம். அதான் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஐஃபோன் 1 நக்குன்ட்டு இருக்கு, நகுலான்ட்டு இருக்கு. நவுலாண்டு வேர் விழுகுதா? அது ஒரு பக்கம் விழுகுது. ஆள் இல்லை, ஆள்ற ஃபோட்டோவும் இல்லை, ஆளும் இல்லை. இப்போ சரி, ஓகே. இங்க நடக்க வந்தனா எங்களுடைய ஒரு பெரிய வெளி பாக்கு பாருங்கோ. அதுல ஒரு பெரிய ஒரு குடை இருக்குது, தெரியுதா? அந்த வானம் தான் கூடயா தெரியுது. ஸ்டேடியம் மாதிரி என்ன இங்கே இல்லை, இல்லை கூட தெரியல. இதுல வந்து இங்கே இருக்கு குடை. இது ஒரு இது உண்டு. தூரத்துல இருந்து காட்டினா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. இல்ல என்ன தெரியுதா? இல்லை கூட தெரியல, வானம் தான் கூட தெரியுதுன்ற. இப்போ சரியா? குடையில் ஒரு குகை மாதிரியோ அப்படியே போச்சுமா. சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு விளையாட்டு இது மாதிரி ஒரு கேமரா மாதிரி போகுது. வானவில் வானவில். இது இப்ப எங்கட இடத்துல புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு தாக்கண்டு சொல்லலாம். ஆனா பெருசா மரங்கள் குறைவு, அவ்வளவு வேண்டு இல்லை. ஒரு மனுஷர் எங்கான உங்களை தவிர சில நடப்பாங்கல்ல, ஒருத்தரையும் காண சில பேர் சைக்கிள்ல போனவே 2-3 பேர். அப்ப இதால போய் கடைகளுக்கு போறேன் நான் சில நேரம். அப்ப அதுல அந்த இதுல அந்த படம் என்னவோ அடிபட்டு போச்சு, என்னுடைய படம் திருப்பி போடும் நம்ம இதுல. அப்ப அதாலதான் உங்களுக்கு வரையில போல அடாக்கு. மற்றது எனக்கு சிந்தனை முடிஞ்சுதா வாணி? இல்ல பொது சிந்தனை சொல்லு. பொது சிந்தனைய நான் அப்ப ஒரு சிந்தனை சொல்லுவாமன்ட்டு ஒரு எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருப்போம்ட்டு பார்த்தேன் நான். இனித்தான் அந்த கட்டுகள் வருது கொஞ்சம் இது. அப்ப எனக்கு வந்த சிந்தனை வாணி, இந்த ஆவணி சதுர்த்தி இன்றைக்கும் இருக்குது, நேற்றும் ஆவணி சதுர்த்தி என்று கொண்டாடின. விநாயகர் சதுர்த்தி நேற்று கண்டார்கள், இன்றைக்கு கண்டார்கள் தெரியல. நேற்று ஒரு சில கோயில், இன்றைக்கு சில கோயில்களா இன்றைக்கு கொண்டாடுறாங்களாக்கும். ஆனால் எங்களுக்கு எங்களோட கோயில்கள் 3 கோயில்கள் நேற்று தான் கொண்டாடினவே. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிள்ளையார் செய்கிற முறையாக இந்த சிவற்ற அம்மன் கோயிலில் எங்களோட மகள் அதை பொருட்படுத்த ஒரு ஒர்க் ஷாப்பாக செய்தது வாணி. ஜெர்மனாக்கள் பங்கு பெற்றினது மிக சிறப்பாக இருந்தது. அதே நேரம் அந்த ஜெர்மனாக்களும் அந்த விரும்புதுகள் அதை பிள்ளையார செய்ய. அந்த பொதுவாக பிள்ளையார எல்லாரும் விரும்புறது தான். இப்போ தெரியுதா இந்த கூட இல்லையா? தெரியுதா குடா குடையான்றீங்க நீங்கள்? என்னத்தை குடையான்றீங்க? உண்மையிலே விழாங்க இதில் கூடைய காணும். ரோட்டு வேளாம் தெரியுது, மரம் தெரியுது. இல்லை இப்படி காட்டுவானும். அது எப்படி காட்டினா இந்த படம் எல்லாம் வரும். இல்லை கூட இல்லை. இப்போ தெரியுதா? இல்லையா? இப்போ ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ இஞ்சி பாருங்க. இப்போ ஏன் குடையில் என்ன இருக்குது? எது விசேஷம் இருக்கா? இல்லை இல்லை, நீங்கள் சிந்தனை சொல்லுங்க. அதில் வந்து இந்த பிள்ளைகள் இளம் பிள்ளைகளும் பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர் வந்து செய்ததுகள் 25 பேர். ஆனால் இந்த பிள்ளையாரை செய்யக்க பெற்றோரும் சேர்ந்து அதில் ஈடுபட்டு செய்யக்க பார்க்க அவைக்கும் அந்த
ஒரு இளமையா பிள்ளைகளோட தாங்களும் இணைஞ்சிருந்து செய்த ஒரு அனுபவத்தை அந்த பெற்றோர்கள் செல்லும்போது சந்தோஷமா இருந்தது. பிள்ளைகளோட இணைஞ்சு செய்யற செயற்பாடு பாடசாலைகள்ல தான் வரும். 30 மீட்டர் ஏறிட்டேன், அதான் கிடைக்குது. இப்ப இருக்கிறேன். ஏன் நான் இந்த கூட உங்களுக்கு தெரியல என்ன, அப்ப 30 மீட்டர் ஏறிட்டேன் வாணி, ஓடுறேன் பாருங்க. இந்த இப்ப தெரியுது பாருங்க. இப்ப தெரியுதோ? ரைட். இந்த குடைக்கு தான் மேல வாரேன். 50 மீட்டர்ல இருக்குது உயரத்துல. இது சும்மா ஒரு வடிவுக்கு அவைய செய்து வச்சுக்கிறேன். சின்ன பிள்ளைல ஆனா வடிவா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. போட்டோஸ் அதில் எடுக்க நல்லா இருக்கும். அது இதுல இருந்து இந்த நகரத்தை காட்டுறேன் பாருங்க. ஓகே ஓகே, இப்ப சரி. இந்த உயரத்துல இருந்து வெயிலுக்கு இருக்க நல்லா இருக்கும், பிக்னிக் கொண்டு வைக்க நல்லா இருக்கு. இதுல ஒரு இருக்கையும் இருக்குது. அதுல ஜாலியா இருந்தோம். இப்ப இதுல புது வீடுகள் கட்டினோம் எங்கட நகர பகுதியில. தெரியுதா? வெள்ள வீடுகள். இன்னைக்கு இந்த பகுதிக்கு ஒரு நடக்காண்டு வந்தாங்க. நேற்று முழுதும் இருங்க ஒரு தரம் குடைகளை இருக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த பிள்ளையாரை செய்ய அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு உணர்வு இருந்தது. ஏன் பிள்ளையாருக்கு யானை முகம், ஏன் காது பெரிசு போன்ற கேள்விகளை அவைய கேட்க பார்க்க அவைக்கு நல்ல இந்த சிந்தனை தெளிவுகள் செய்தாரெல்லாம் இருந்தது. அதை விட அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 5 வயசுல இருந்து 22 வயசு மட்டும் உள்ள பிள்ளைகள் பங்கு பெற்றினவை, ஆர்வமாக செய்தவை. இப்ப நான் யோசிச்சேன், அந்த இறைவனை இப்படி செய்ய உள்ளத்தாலும் உணர்வாலும் ஒரு செய்யகளை அவைக்கு அந்த இறை அருளும் அதோட பொதிஞ்சிருந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அப்ப பிள்ளைகள் தாய் சில நேரம் பிள்ளையோட சேர்ந்து செய்தவ, அப்புறம் எனக்கும் ஒன்று தனியா தருவீங்களா என்று கேட்டு செய்த அந்த களிமண்ணில தான் செய்தது. அப்ப அவாக்கும் அப்படியான தாய்மார்களுக்கும் கொடுத்த நாங்கள் கேட்டது. அப்ப செய்த இது எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்ப பெற்றோரும் பிள்ளைகளும் கூடும் இடங்கள் ஒரு சத்தம் இல்ல வாணி. 3 மணித்தியாலம் கிட்டத்தட்ட 2.5 மணித்தியாலம் செய்து முடிக்க எடுத்தது. ஒரு சத்தம் இல்ல. இவ எங்க மகள் டொச்சிலும் விளங்கப்படுத்தி, என் கணவருக்கு டொச்சு தான் கூட விளங்கும், டொச்சிலும் விளங்கப்படுத்தி தமிழிலும் விளங்கப்படுத்தினவா. அப்ப விளங்கப்படுத்திக்க வாணி ஒரு தகவல் சொன்னால், அவங்களோட வேணுமென்னு அந்த வீடியோ போட்டு விடலாம் ஒரு சின்ன 1 நிமிஷம். நான் சோட்டா தான் சிலதில் எடுக்க வேண்டியதா எனக்கும் இருந்தது. என்னென்றால் பிள்ளையாற்ற வாகனம் எலிதானே, ஆனா ஒரே ஒரு இடத்துலயாம் உலகத்துல ஒரு இடத்துல மயில் தானே வாகனமா இருக்குதாம். அது எந்த இடம்டா இந்தியாவில பூனா ஆண்ட ஒரு இடம் இருக்கு. பூனா ஆண்ட ஒரு இடம் இந்தியாவில. அந்த கோயில்ல மட்டும்தானே அந்த பிள்ளையார் மயில் மேல் இருக்கிறாரா. அதுக்கான விளக்கங்களை சொல்லி கொண்டிருந்தால் அப்ப அதை கேட்டது எனக்கு எங்களுக்கும் இது தெரியாதது தானே. தெரிஞ்ச மாதிரி பிள்ளைகளும் பெற்றோரும் இணைஞ்சு செய்யப்படுற விடயங்கள்ல அமைதி இருக்கு, குழந்தை நல்லா கவனிக்குது, மற்ற கையால செய்ய கையில பயிற்சி வருகுது. மற்ற இற வழிபாடுகளை நாங்கள் அவர்களுடைய மனங்களில புகுத்துறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்ச மாதிரி எனக்கு இருந்தது. அந்த சிந்தனை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணுமென்றது நல்ல விஷயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சரியா இருக்கும், வாழ்த்துக்கள். இந்த முறை இல்லை இப்படி சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது தான் அவர்களும் அறிஞ்சு கொள்வார்கள், ஒரு ஆர்வத்தோடு செய்தும் கொள்வார்கள். இவருக்கு என்ன இது ஏன் இப்படியான்ட்டு கேட்கும் பொழுது நீங்கள் பேசுகிறீங்க வழியில் வர இல்லை, சத்தம் கேட்குது இல்லை, விட்டு விட்டு வருது. இல்லை இந்த இடத்துல இன்டர்நெட் இது இல்லை. இப்போ சரி, இப்போ சரியா இதான் நான் கீழே இறங்கும் பொழுது இலகுவா இருக்குமா? இது ஏற்றம் அடுத்த பக்கம் படி, இது ஏற்றத்தால ஏறினான் அடுத்த பக்கம் படி. இங்க இந்த அப்பிள் மரங்கள் இருக்குது வாணி. அப்பிள் நான் கனவு பொறுக்கினவே நான் போய் பார்த்தேன். இன்றைக்கு இப்ப கொஞ்ச காலம் தான் இது உருவாக்கி இந்த பாக்கு. நாங்க 1 வருஷத்துக்கு மேல சின்ன சின்ன அப்பிள் மரங்கள் அதுல போய் காட்டுறேன். அப்போ ஒரு அப்பிளை நானும் எடுத்துக்கொண்டு போறேன். யாரும்
பிங்க் லேடி. அங்கால போய்க்க பச்சை அப்படி இப்படி கையாலேயே விற்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய அளவுக்கும் உயரத்தில் இருக்குது. இது நல்ல நல்ல ஆப்பிள் நேரடியாகவே. ஆனா இப்ப அத மக்கள் இப்ப ஆஞ்சிட்டு போறதுக்கு விடுவாருங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் அதை கொடுக்கலாவே. இப்போ டிராக்டர் வந்து அப்படியே அள்ளிக்கொண்டு குப்பை அள்ளுற இதோட அள்ளிக்கொண்டு போகுது. ஆனபடியால் யாரும் பொறுக்கல. அப்போ நான் எனக்கும் தெரியா முறையாக அப்போ நான் ஒரு வயது போனவா பொறுக்கினவா. இப்போ அப்பாவை கேட்டேன், இது எல்லாம் விட பொறுக்கலாம், கீழே கிடந்து எடுக்கலாம் தானே. குப்பை காலி கொண்டு போகிறது நீங்கள் பொறுக்கினா அவைக்கு இன்னும் குப்பை அள்ளுறதும் குறையும். குப்பை நல்லதை நீங்களும் பொறுக்கணும். நல்லதை நாங்கள் எடுத்துடல. சரி, உங்களோட விட்டு வருது. அங்கே போய் இருந்துட்டு போய்க்காதீங்க, கேட்குதே இல்லை. என்னண்டா ராத்திரி போட தலைப்பு லேட்டாக போச்சு. என்னடா கோயிலுக்கு போயினதா இல்லை. அப்போ 11 மணிக்கு சந்திப்போம்மா நீ. ஓகே, நன்றி. இப்போ வீட்டை ஓகே, நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். நேரம் லண்டனில் 8:55 இப்பொழுது இந்த நாளுக்கான பாமு பொருட்சொல்லுடன் இணையும் நேரம். ஜெயா நடேசன் அவர்களும் நானும் தான் இருக்கின்றோம். நாங்கள் பாமு பொருட்சொல் இன்றைய நாளுக்கான பாமு பொருட்சொல் மடியா. அது நேரம் பொது சிந்தனை நேரம் அளவுக்கு வருகின்றது. நன்றி வணக்கம்.